ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட ஹீரோயின் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. பார்த்த உடனே ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. என்னடா இந்த ஹீரோயினை டார்கெட் பண்ணுறதை இப்போ வரைக்கும் நீங்கள் நிறுத்தலையா அப்படிங்கிற மாதிரி. யாரெல்லாம் இந்த மாதிரி பேசிக் சென்ஸே இல்லாமல் இந்த மாதிரியெல்லாம் அவங்களோட ப்ரைவசியில் வந்து மூக்க நுழைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு மெசேஜாக வந்து நம்ம லக்ஷ்மி பிரியா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ஃபேன் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் மந்த் வந்து லாஸ்ட் இயர் நம்மளோட சுவாமி வந்து இதே மாதிரி ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்மளோட லக்ஷ்மி பிரியாவும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. இது இன்னமும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்குது. இவங்க வந்து நடிக்கிறாங்க நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசி என்னதான் அவங்களுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு தான் தெரியல. நான் ஒரு ஆக்டர் மட்டும்தான். சோஷியல் மீடியாவில் வந்து என்னை பற்றி பேசுறதுக்கான ரைட்ஸ் யாருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி. ஊறுகாய் வேணும்னா உங்கள் வீட்டில் போய் எடுத்து சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாரை நான் விரும்பணும், யாரு கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், யாரை மேரேஜ் பண்ணிக்கணும், இது எல்லாமே நானும் என்னோட ஃபேமிலியும் எடுக்க வேண்டிய பர்சனல் முடிவு இது. எங்களோட ப்ரைவேட் மேட்டர் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% உண்மைங்க. உண்மையான ஒரு விஷயத்தை தான் வந்து லக்ஷ்மி பிரியா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பர்சனல் மூக்க நுழைச்சி கருத்து சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் வந்து உரிமை கிடையாது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ரூமர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து பழகிட்டு இருக்காங்க. சீரியஸாக கைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஃபேராகவே இல்லை, ரொம்ப ராங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. உங்களோட வாழ்க்கையை பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு லிமிட்ஸே இல்லாமல் ரொம்ப வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேவலமாக வந்து பேசுறது. உங்களோட அந்த கேவலமான மைண்டும் அந்த திங்கிங்கும் தான் அதில் வந்து தெரியுது. அதில் அந்த கேர்ள்ஸோட இமேஜ் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது அப்படின்றத யாருமே யோசிக்கிறதும் கிடையாது. சஜஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்டில் வந்து அந்த டாக்ஸ் வந்து வரும்போது உங்களோட மகளையோ இல்லை சிஸ்டரையோ நினச்சி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ கீழ்த்தரமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி தான் இப்படி பேச முடியுதோ. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுகிறவங்கள வந்து ரிப்போர்ட் பண்ண முடியும், கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு விட்டுட்டு போகிறாங்க. அதையே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரொம்ப கேவலமாக பேசுறது, ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப இரிட்டேட் ஆகுது. நம்மளுக்கே காதெல்லாம் லக்ஷ்மியும் சரி சுவாமியும் சரி அடிக்கடிக்கு சொல்கிற விஷயம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருமே திருந்தலை. ஒரு கட்டத்துக்கு மேலே சுவாமி வந்து இன்ஸ்டாகிராமையே விட்டு வெளியிலையும் போயிட்டாரு. இப்பயும் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தா என்னங்க இதெல்லாம்?